ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 மூன்றாவது சுற்றினுடைய மூன்றாவது ப்ரொவிஷனல் ரிசல்ட் இப்போ விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ரிசல்ட் விட்டாங்க, அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ரிசல்ட் விட்டாங்க ரிவைஸ்டு ரிசல்ட்னு. இப்போ அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி மத்தியானம் 12:40க்கு ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் ரிசல்ட் 2 அப்படின்னு சொல்லி மூன்றாவது ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எப்போ முடிவுக்கு வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. எனக்கு ஒரு விஷயம் புரியல, என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எவ்வளவு நாள் ஆச்சு இந்த தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது? 18ஆம் தேதி சாய்ஸ் பிளாக்கிங் ஆச்சு, இன்னைக்கு 23ஆம் தேதியில் இருக்கிறோம். 5 நாளாக ரிசல்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா அப்போ என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. ஆக்சுவலாக நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்குது இந்த ரிசல்ட்டில். இதை வந்து 1 by 1 சரி பண்ணிகிட்டே வராங்களாம். இப்போ இப்படி சரி பண்ணிகிட்டே நீங்கள் போனீங்கன்னா எப்போ எதை நம்பி மாணவர்கள் வந்து அந்த காலேஜில் போய் சேரலாமா வேணாமா அப்படிங்கிறத இது பண்ணுவாங்க, எப்படி யோசிப்பாங்க, இல்லை எப்படிப்பட்ட முடிவுகள் எடுப்பாங்க, இது எதுவுமே தெரியாத மாணவர்கள் பெற்றோருடைய வழிகளை வேதனைகளை புரிந்து கொள்ளாத ஒரு அமைப்பாக நம்மளுடைய எம்சிசி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு. எம்சிசியினுடைய இந்த அலட்சிய போக்கு அப்படிங்கிறது நிறைய பெற்றோர்களையும் மாணவர்களையும் பாதிக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆக்சுவலாக அப்டேட் என்னென்னா, ரிவைஸ்டு ரிசல்ட் 2 அப்படிங்கிறத விட்டுருக்குறாங்க. 12:40க்கு விட்டுருக்குறாங்களாம். இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்குள்ளே இதில் ஏதாவது டிஸ்கிரிப்பன்சிஸ் இருந்துச்சுன்னா மெயில் அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் ஏதாவது டிஸ்கிரிப்பன்சிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா மெயில் அனுப்புங்க. ரிவைஸ்டு ரிசல்ட் 3 அப்படின்னு சொல்லி 4வது ரிசல்ட் விட்டாலும் விடுவாங்க. இப்போது எந்த மாதிரி முடிவுக்கு வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் தமிழ்நாட்டில் ஃப்ரீ எக்ஸிட் விட போகிறீங்க, ஆல் இண்டியாவில் சீட்டு கிடச்சிருச்சு, அதனால் நான் ஃப்ரீ எக்ஸிட் விட போகிறேன் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க. இவங்க இன்னும் ஒரு முடிவுக்கு வரலை, எம்சிசி வந்து இன்னும் ஒரு முடிவுக்கு வரலை. ஃபைனல் ரிசல்ட் வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கலாம். பிகாஸ் ஃபினான்ஷியல் லாஸஸ் இருக்கிறதுனால நல்லா யோசிச்சிடுங்க. தமிழ்நாடு ரெசிக்னேஷன் இன்றைக்கி சாயங்காலம் 5 மணியோட க்ளோஸ் ஆகுது. ஆல் இண்டியா கோட்டா ஃபைனல் ரிசல்ட்டை இப்போ வரைக்கும் வரலை. இதில் ஒரு ரிவைஸ்டு ரிசல்ட் 2 அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் விட்டுருக்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குதா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.